இன்னைக்கு காலவெளியிலே பார்க்கப்படுவதான காரியம் என்னென்றால், அன்பாக இருக்கும் தேவன், அன்பாக இருக்கும் தேவன் கோபமாக இருக்க முடியுமா? கோபம் இருக்க முடியுமா? அதான் இன்னைக்கு டாபிக்கே. கடவுள் அன்பா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார், அவர் கோபமாக இருக்க முடியுமா? அது எப்படி கோபமாக இருக்காருன்னு போட்டிருக்கே. அதை அந்த பகுதியில் எடுத்து நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அன்பாக இருக்கிற பற்றி நான் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக 9 காலுக்கு முடிச்சிடுவேன். ஆமென். நான் 8:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கேன், 9 காலுக்கு தான் முடிப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் அன்பாக இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அப்படின்னு இருக்கிற பைபிள் இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமாம், சிலவங்கெல்லாம் அன்பு தான், அன்பே கடவுள்ன்றாங்க. அன்பு கடவுள் கிடையாதுங்க. அன்பு கடவுள் கிடையாது. கடவுள் வேற, அன்பு வேற. கடவுள் வேற, அன்பு வேற. ஆமாம், அன்பே கடவுள் அது இல்லை கிறிஸ்தவத்தில். ஆமாம், கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. எப்படிங்க? ஆமாம், உங்களை ஒரு மதத்துக்குள்ள சேர்க்கறது இங்கே கிடையாது, அந்த வேலையும் கிடையாது. ஆமாம், மதமே கிடையாது கிறிஸ்தவம். இது ஒரு மார்க்கம், இது ஒரு வழி, இது ஒரு வழி, இது ஒரு வழி. பரலோகம் போகிற வழி, வெற்றியாய் வாழ்வாய் வாழத்தக்கதான ஒரு வழி நாங்கள் செய்கிறோம், சொல்லி கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. யாரையும் இங்கே மதம் மாற்றுவதில்லை, பேர் மாற்றுவதில்லை, ஊர் மாற்றுவதில்லை, ஜட ஓட கொண்ட எதுவுமே மாற்றுவதில்லை. ஆமென். இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் வரலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம், முழு மனதில் இயேசுவை பற்றி கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இது தேவன், இந்த கிறிஸ்தவத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்றால், அன்பு தான் கடவுள் இல்லை, அன்பு வேற, தேவன் வேற. ஆமாம், சிலவங்கெல்லாம் அன்பே கடவுள் அப்படின்றாங்க. அதனால் அவங்க எதெல்லாம் அன்பாக இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கடவுள் தான் அப்படி சொல்லிடுறாங்க. கடவுள் அன்பாக இருக்கிறார், கடவுள் பசுத்தமாக இருக்கிறார், கடவுள் நீதியாக இருக்கிறார், கடவுள் நீடி பொறுமையாக இருக்கிறார், கடவுள் சாந்தமாக இருக்கிறார். இந்த அவருடைய குணங்களில் தேவன் அன்பாக இருக்கிறார். சொல்லுங்க, இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குது. அதில் ஒரு டாபிக் தான் நாம் என்ன செய்ய போகிறோம், தேவன் அன்பாக இருக்கிறார். ஆமாம், அப்போது சிலவங்க அன்பாக இருக்கிறார் என்பதனால அன்பு என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, தேவ அன்புங்கிறது ஒரு வித்தியாசமான சூழ்நிலையாக இருக்கிறது. அது 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 புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்கும் இல்லை. ஆமாம், மனித அன்பு வேறு, தேவனுடைய அன்பு வேறு. ஆனால் கொஞ்சம் மனித அன்பில் தேவனுடைய அன்பின் சாயலை பார்க்கலாம். தேவன் அன்பாக இருப்பதனால் அவர் அன்பு செலுத்த வேண்டும். எப்படி அன்பு செலுத்த? அவர் அன்பாகவே இருப்பதினாலே அவர் அன்பு செலுத்த ஆள் வேண்டும். அன்பு செலுத்த இதனால தான் பரலோகத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த என்னும் ஒரு 3 அங்கே ஒரு ஃபேமிலியை, ஒரு குடும்பத்தை, பரலோகத்தை அவர் ஸ்தாபிக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. குமாரனில் பிதா அன்பா இருக்கிறார், குமாரன் பிதா மேலே அன்பா இருக்கிறார். இப்போ அன்பு என்பது மிக முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்குறோம், தேவன் அன்பாக இருக்கிறார், அதே சமயம் கோபமாக இருக்கிறார் என்று சில இடங்களில் பிரசங்கம் பண்ணுறாங்களே. அப்படின்னா அந்த பகுதியை எடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம், டீல் பண்ண போகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று நம்ம சொல்லும் பொழுது அவர் கோபமாக இருப்பது மட்டும் நல்லதா என்ற ஒரு பெரிய வாக்குவாதம் இருக்குது. பைபிளில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்கிறான்னு இருக்குது, பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறான்னு போட்டிருக்கு. இப்படி பல விதங்களை போட்டிருக்கு. அதனால் பைபிள் படிக்கும்போது அவர் என்ன இருக்காருன்னு நமக்கு தெரியலங்கிறோம். ஆனால் இன்றைக்கி அதை கூட விளக்க சொல்லி கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தெளிவாடுவீங்க. சங்கீதம் பகுதி 7வது அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்து பார்க்கும்போது, சங்கீதம் 7:11 இதில் அதுக்கு முன்னாடி இது மட்டும் வாசிக்கிறதுக்கு அப்புறம் நான் சொல்லித்தரேன். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவின் மேல், அவர் நாள்தோறும் பாவின் மேல், ஆமாம், டெய்லி கோபப்படுறாராம். என்னங்க இப்போதான் தேவன் அன்பா இருக்கான்னு சொல்றீங்க, இவர் தினந்தோறும் பாவின் மேலே, சிலங்கூட தேவன் பாவியின் மேலே தினந்தோறும் கோபமாக இருக்கிறாருன்னா ஏன் அவர் கோபமாக இருக்காருன்னா, அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி, அவர் நியாயமுள்ள. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் நியாயமான ஆளாக இருந்தால், நீங்கள் கொஞ்சம் நியாயமான ஆளில் இன்றைக்கி இருந்தீங்கன்னா
ஏதோ ஒரு அக்கிரமம் நடக்கும்போது, அநியாயம் நடக்கும்போது உங்களுக்கு கோபம் வராதா? சொல்லுங்க. நியாயமான ஆளாக இருந்தால் உங்களுக்கு கோபம் வரும். ஆமாம், ரோட்டில் போகிறீங்க, மற்ற காரியம் பார்க்குற அக்கிரமம் வச்சுருந்தா உங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்து, என்னையா ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் பொண்டாடி அப்படி அடி பண்ண, வீட்டில் போய் அடிச்சு இங்கே அடிச்சு நான் கேட்பேன் நாம சொல்லுவோம்ல. ஆமே. அப்போது நியாயமுள்ள ஆட்களுக்கு கோபம் வரும். யார் கோபமே வராது? ஏன்னா ஏன் கோபம் வராதுன்னா, நல்லா சாத்துட்டுங்க, நல்லா பின்னட்டோன்னா இவன் வீட்டில் அடிக்கிற ஆளாக இருக்கும், அதனால் அடிக்கிறது. ஏன் அவருக்கு வந்து கோபம் வர மாட்டேங்குது? ரோட்டில் பொண்டாட்டி போட்டு சாத்தும் போது அடிக்கும் போது இவன் பார்த்துட்டு பேசாமல் போகிறான். நல்லா வாங்கடி பிள்ளைகளே இப்படி இப்படி ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? ஏன் அப்படின்னா அவன் யார்? அவனும் அநியாயமுள்ள ஆளா? அநியாயமுள்ள ஆளுக்கு கோபம் வராது. நியாயமுள்ள ஆளுக்கு தான் அநியாயத்தை பார்த்தா கோபம் வரும். அப்போ ஒரு ரெண்டாவது ஆளுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு, ஆண்மை உள்ள மகனுக்கு கோபம் வரும். ஆமென். முதுகெலும்புள்ள ஆளுகளுக்கு கோபம் வரும். அப்போ புத்திமானுக்கு, அறிவுள்ளவனுக்கு இது நல்லது இது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சா கோபம் வரும். அப்போ இந்த புத்திமானுக்கு, அறிவுள்ளவனுக்கு, முதுகெலும்பு உள்ளவனுக்கு, நல்லவனுக்கு, நியாயம் உள்ளவனுக்கே கோபம் வரும்போது தேவன் கோபப்படாமல் இருப்பாரா? தேவன் கோபப்படவில்லை என்றால் அவர் நல்லவர் இல்லை. ஆமென். தேவன் கோபப்படவில்லை என்றால் அவர் நல்லவர் இல்லை. ஆமாம். அப்போ கடவுள் அன்பினால் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. அவர் தான் எல்லாமே உண்டாக்குனாரு. கடவுள் எல்லாத்தையும் உண்டாக்குனால அநியாயம் பார்க்கும்போது, அக்கிரமத்தை அவர் எப்படி கோபப்படாமல் இருக்க முடியும்? அப்போ அவர் கோபம் வரும், நிச்சயமாக கோபம் வரும். சிலவங்க சொல்லுவாங்க பாருங்கள், ஒருத்தர்கிட்ட சொன்னேன், கடவுள் வந்து என்ன கோபப்படுறாங்க பாஸ்டர், கடவுளுடைய காரியம் என்ன அப்படின்னா, கடவுள் எப்பொழுதும் என்ன செய்யணும்? அவர் வேலையே மன்னிக்கிற வேலை. அவர் வேலையே, சிலர்லாம் சொல்லுது அவரோட வேலையே மன்னிக்கிற வேலை. எங்கே வேலை தெரியுமா பாஸ்டர்? சொல்லு தம்பி. தப்பு பண்ணுற வேலை அப்படிங்க. இது தப்பு பண்ணிட்டே இருப்பாராம், அவர் மனுஷன் இருப்பாராம். ஆமென். அப்போது சில வந்து அப்படி தான் என்ன செய்கிறாங்க. அப்போது தப்பு பண்ணிட்டே இருக்கிறவங்ககிட்ட, மனுஷிட்டே இருந்தவங்ககிட்ட எந்த கோபம் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? அங்கே அன்பு இருந்தால் தான் கோபம் வரும். அன்பு இல்லாட்டினா கோபம் வராது. ஹல்லேலூயா. அப்போ அன்பும் கோபமும் ஒன்றா சந்திக்க முடியுமா? ஒன்றா ஒரே வீட்டில் இருக்க முடியுமா? நாம் இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 3 விதமான காரியம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு காரியம், தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். தேவன் யாருங்க? ஃபஸ்ட்டு பாவத்தை வெறுக்கிறார், பாவியை. அப்போ இன்னைக்கு என்னடா எப்பொழுதும் கர்த்தர் நல்லவர் நல்லவர்னு சொன்னவர் திடீர்னு பாஸ் இன்னைக்கு பேசுவார்னா அதுக்கு திரும்பி அங்கே தான் கொண்டு முடிப்பேன். கவலைப்படாதீங்க. ஆமென். சப்ஜெக்ட் என்ன மாறவே மாட்டேன். கர்த்தர் நல்லவர் நல்லவர் தான். ஆனால் சில பகுதியில் பார்க்கும்போது அந்த இப்போ தான் பார்த்தோமே வேதத்தில், பாவின் மேல் அவர், திரும்பி வாசிங்க, பாவின் மேல் அவர், ஆமாம் தினமும், ஆமாம் நாள்தோறும் போட்டிருக்காங்க, நாள்தோறும் பாவின் மேலே அப்படியே கோபம். அப்போ பாவின் மேலே கோபமாக இருக்காருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சில வந்து இல்லை பாஸ், இது பழைய ஏற்பாடு, நீங்கள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, கம் நியூ டெஸ்ட்மெண்ட், புது உடன்படிக்கை வாங்க. அங்கேயும் பார்ப்போம். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் புஸ்தகம் 1. சிலவங்களாம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டு ரொம்ப கோபமாக இருக்காரு, கோபக்காரர், மீசக்காராட்டு இருக்கு. இங்கே வந்து ரொம்ப அன்புள்ளவர். ரோமர் புஸ்தகம் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்து மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ தேவகோபம் அங்கேயும் இருக்கு. தேவனுடைய கோபம் நியூ டெஸ்ட்மெண்ட்லையும் புது உடன்படிக்கையில் தேவ கோபம் வார்த்தை இருக்குது. அங்கே மட்டுமா? யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வசனம். யோவான் 3:16 எல்லாத்துக்கும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன். இப்போ 3:16 வாசிக்காதீங்க, அதே 3:36 வாசிங்க. 3:36.
குமாரனிடத்தில் ஆ. விசுவாசமாய் இருக்கிறவன் குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனா இருக்க. அது நித்திய ஜீவன் என்னங்க? அதான் திருவிருந்து, இதான் ஐக்கியம். நித்திய ஜீவன் உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசித்தவனோ குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். தேவனுடைய கோபம் அவன் மேல். நியூ டெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் இல்லை. இப்போ ரெண்டையும் நாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆமாம். அப்போது தேவனுடைய கோபம் எப்படி இருக்கான்? அவன் மேல் நிலைச்சு நிற்கும். அப்போ சிலுவைக்கு போனோன்னா என்னாச்சு அப்படின்னா, சிலுவையிலே தேவனுடைய கோபம் குமாரன் மூலம் அப்படியே நிலைத்திருந்து அந்த சிலுவையிலே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். இது மட்டும் இல்லை, இன்னும் வெளிப்படுத்தல் பார்த்தீங்கன்னா தேவ கோபம் பயங்கரமாக இருக்கும். படித்தாலும் நீங்கள் பயந்துக்குவீங்க, அதனால் அங்கே போக தேவையில்லை. ஆமென். அப்போ தேவன் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறங்கிறது ஒரு விதத்தில் உண்மைதான். ஆனால் தேவன் கோபப்படவில்லை, கோபமே பட மாட்டார், அவர் கோபமே இல்லை. அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான், கொஞ்சம் சந்தேகம் தான். கோபம் அன்பு தான் அவர். எப்படி கோபம் எப்படி வரும்? அன்பு. அப்போது இந்த அன்பு இருந்தால் கோபம் வருமா? நிச்சயம் அன்பு தான் கோபம் வரும். அன்பு இல்லாட்டினா கோபம் வரவே வராது. யோசித்து பாருங்க. உங்கள் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருந்தீங்கன்னா, உங்கள் மனைவி மேலே ரொம்ப நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ லேட்டாக வர, நான் இவ்வளோ நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லி கோபம் வரும். உங்களுக்கு கோபம் வருமா? கோபம் வராதா? சொல்லுங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக வர, இவ்வளோ நேரம் எத்தனை காத்து, இவ்வளோ லேட்டாக வர, இவ்வளோ நேரமா? உங்களுக்கு ஏன் அன்பு இருந்தால் டொக்குன்னு கோவம் வரும். ஏன் இவ்வளோ லேட்டு, ஏன் லேட்டு அப்படின்னு கோவம் வரும். அன்பு இருக்குனால. ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க, வந்து சல்லுன்னு மூஞ்ச காமிக்கிறீங்க, அது அன்புனால தான் மூஞ்ச காமிக்கிறது. ஹல்லேலூயா. அன்பு இல்லைன்னு வைங்களேன், எப்போ வந்தான்னா நமக்கு என்னடா வருது போகுது. ஆமாம், கேட்குறதே இல்லை. அப்போது எதுவுமே கேட்கலன்னா என்ன அர்த்தம்? அங்கே அன்புன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே போல் புருஷன் லேட்டாக வந்தாலும், புருஷன் எதுவுமே செய்யாட்டினாலும், ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க இருக்கீங்க, ஏன் நீங்கள் ஒன்றா சாப்பிட்றதில்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க, எங்கே போனீங்க, எங்கே இருக்கீங்க, எப்போ பார்த்தா நோய் நோய்னு அன்புனால நோய் நோய்னுக்குறாங்க. ஹல்லேலூயா. அன்பு இல்லாட்டினா எக்கட்டா போ, சோத்தை போட்டு ஆக்கி வச்சிருக்கேன், வந்து கொட்டிக்கோ, படுத்து தூங்கு, நாளைகள் எஞ்சி போ, என்னமோ பண்ணிட்டு போ, என்னமோ பண்ணி தொலை, நோ ப்ராப்ளம், நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். ஏன்? அங்கே அன்பு இல்லை. ஹல்லேலூயா. அன்பு இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், சரி முடிஞ்சு போச்சு. சிலவங்களாம், பாஸ்டர் நாங்கள் சொல்லி மறுத்து போச்சு. மறுத்து போனால் என்ன அர்த்தம்னா, முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் திருந்தாத கேஸ், இப்படி தான் இருக்கும். அப்படி என்ன? சரி ரைட்டு, ஏதோ கட்டிக்கிட்டோம், தலையை கொடுத்துட்டோம், கழுத்தை நீட்டிட்டோம் அப்படின்னு. இதுதான் அங்கே கோபத்துக்கு இடமே இல்லை. கோபத்துக்கு இடமே இல்லை. அப்போ கோபம் இருந்தாதான் அன்பு இருக்கிறாங்க. அதான் தேவன் பாவியை பார்க்கிற விதம் எப்படின்னா வேற, பாவத்தை பார்க்கிற விதமும் வித்தியாசம். பாவியை பார்க்கிற விதமும் வேற, பாவத்தை பார்க்கிற வித்தியாசம். ரெண்டுமே உங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசம். சின் ஆர் சின்னர். அப்போ தேவன் பாவத்தை என்ன செய்யறாராம்? வெறுக்கிறாராம். பாவி மீது அந்த பாவத்தின் மீது இறக்கமே இல்லை, பாவி மேல அன்பு செலுத்துறார். பாவிய அவர் மேல அன்பு எப்படி செலுத்துறாருன்னா, அந்த பாவம் செய்வதனால அவன் மேல வெறுப்பு உண்டாகுது, அந்த வெறுப்பும் அன்பினால உண்டாகுது. எப்படிங்க? வெறுப்பு உண்டா, அந்த வெறுப்பு எப்படிங்க? உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க. ஏன் அப்படி மேலே கர்த்தர் வெறுப்பு உண்டாகி அது மேலே அன்பு செலுத்துறாருன்னா, அவர் நோக்கம் வேற. அந்த பாவி மேலே வச்ச நோக்கம் வேற நோக்கம் வச்சிருக்காரு. அவனை நன்றாய் உருவாக்கி நன்றாய் வச்சு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை உண்டு பண்ணுன்னு சொல்லி வச்சவர், அவன் இப்படி இருக்கிறானே என்ன செய்யன்னு சொல்லி, எப்படி உண்டாக்குறேன் நான், இப்படி ஆயிட்டானே அப்படின்னு ஒரு மேலே வெறுப்பு தான். அந்த அன்பினால் அது மேலே கொஞ்சம் வெறுப்பு வருது. அதற்குள்ளும் அந்த வெறுப்புக்குள்ளும் அன்பு இருக்குது. வெறுப்புக்குள்ளும் அன்பு இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு மகன் தண்ணி அடிக்கிறான், ஒரே நல்லா ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறான். ஆமாம், தண்ணின்னா தண்ணி அடிச்சுருக்கிறான். அவன் பயங்கரமாக தகப்பன்னு செய்கிறாரு. அவனை பார்த்து, நீ தண்ணி அடிச்சுன்னா வீட்டு விட்டு வெளியே
ஓடி போயிரு, உனக்கு எதுவுமே சொத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, காசு பணம் கிடையாது, சோறு கிடையாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அடிக்கிறாங்க. அவன் மேலே ஒரே வெறுப்பாக இருக்காங்க. இந்த வெறுப்பு எதுக்காக? அழிஞ்சு போகணும், ஒன்றும் இல்லாமல் போகணும், அதுக்காகவா? இல்லை, அவங்களுடைய வேதனையின் மத்தியில் வந்த வெறுப்பு. சொல்லுங்க, அந்த என்ன வேதனை? இப்படி இருக்கிறானே, நான் நல்லா படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு நல்ல இடத்துல வச்சனே, இவன் ஒரு குடிச்சு இப்படி நாசம் போறானே அப்படின்னு மேலே ஒரு வெறுப்பு. அந்த வெறுப்பு எப்படி வந்துச்சு? வேதனை வழியாக வந்துச்சு. அந்த வேதனை மூலமாக வந்த வெறுப்பு, அந்த வெறுப்புக்குள்ள அன்பு இருக்குது. எப்படிங்க? அவன் திருந்த மாட்டானா? எப்படி அவன் திருந்த மாட்டான் என்ற ஒரு ஏக்கம் இருக்கு பாருங்க. அந்த ஏக்கம் அந்த வெறுப்புக்குள்ள மறைஞ்சிருக்குது. அது கடைசியில் உள்ளது எப்படிங்க? அன்பினால வருது. எப்படிங்க? அப்போ அன்பு என்பது செய்யும் தவற்றை கண்டுகொள்ளாமல் இருப்பது அன்பல்ல. செய்யும் தவற்றை கண்டுகொள்ளாமல், ஆமாம் தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்க, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நான் கண்டுக்கவே மாட்டேன், அன்பாக இருக்கிறேன், அது அன்பு இல்லை. அது அன்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அன்பாக இருக்கிறாருன்னா அதில் கொஞ்சம் 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 படிக்க வேண்டியது இருக்குது. நாம் எடுத்துக்கொள்வோம் எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். நாம் இந்த டாபிக் கொஞ்சம் பார்க்க போகிறோம். சீக்கிரமாக எடுங்க, டைம் இல்லை. டக்கு முடிக்கணும். எப்பொழுதும் மற்ற எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், மெசேஜ் மட்டும் கொஞ்சம் அது பத்திரம் போயிடுது. நானும் பார்க்குறேன். எடுத்து வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எவன் இடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை செச்சித்து தாம் தெரிந்து கொள்ள எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. தாம் தெரிந்து கொள்ள எந்த மகனையும், தாம் தெரிந்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை இங்க போட்டிருக்கு. கர்த்தர் எந்த மகனையும் சேராராம்? தம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறாராம். அப்போ எந்த மகனையும் தன்னை சேர்த்து கொள்ளுகிற உண்மையான தகப்பன் இங்கே இந்த பகுதியில் தகப்பன் காட்டுகிற அன்பு. ஆமாம், அடுத்த வாரம் தாய் காட்டுகிற அன்பு பார்ப்போம். சரிங்களா? பிதாவுடைய இயேசுடைய அன்பு பார்ப்போம். ஒவ்வொன்றா பார்த்தவங்களுக்கு புரியும். அப்போ தகப்பன் காட்டுகிற அன்பு. இந்த தகப்பன் காட்டுகிற அன்பு என்ன அப்படின்னா, பிள்ளைய பெத்துட்டா பத்தாது, அது மேலே அன்பு வைக்கிறதுனால இங்கே என்ன போட்டிருக்கு? தாம் தெரிந்து கொள்ளுகிற, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷன் சொல்லுங்க, அவர் சேர்த்து கொள்ளுன்னு நினைக்கிறாரா? அவருங்கிறாரு கொஞ்சம் சிச்சித்து அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தண்டிக்கிறாரா. எப்படிங்க? சிச்சித்து தண்டிக்கிறார் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. பாஸ்டர் இப்படி போட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க, இப்படியும் போட்டிருக்கு. கர்த்தர் அப்போ போட்டிருக்கு, இதையும் போட்டிருக்கு. நாம இதை நாம கொஞ்சம் இன்னி கொஞ்சம் கொஞ்சம் நாம பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர் தான், சரிங்களா? அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஆனால் ஒரு தகப்பன் எப்படி பிள்ளையை பெற்றெடுத்தால் மட்டும் பத்தாது, அந்த பிள்ளைக்கு அவனை நல்லபடியாய் வளர்க்க தெரிஞ்சுக்கணும். ஒரு தகப்பன் பிள்ளை என்ன செய்யணும்? நல்லபடியாய் வளர்க்கணும். பாருங்க, அந்த பிள்ளையை நல்லபடியாய் வளர்க்காதனால அவன் என்ன செய்ய முடியும்? சரியான அதில் அவன் போக முடியாது. பிள்ளைகள் மத்தியில், பிள்ளைகள் முன்னாடி தகப்பன் அந்த பிள்ளையை சரியான விதத்தில் வளர்க்குற பிள்ளை தகப்பனாக இருக்கணும். அதான் சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிற தகப்பனே இப்படி சரியான விதத்தில் இருக்கும்போது நான் தண்டிக்க மாட்டானா, நான் சிச்சிக்க மாட்டேன்னா, எனக்கு அன்பு இருப்பதனால நான் செய்கிறேன், தண்டிக்கிறேன், சிச்சிக்கிறேன். அப்போது பிள்ளைகள் முன்பதாக இந்த காலம் எடுத்துக்கங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் முன்பதாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது. ஒரு குணம் வந்து பாருங்கள், பையன் படிக்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர் அப்படின்னு ரிப்போர்ட் என்கிட்ட. சரி வாங்க அப்படி உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பையனை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டு, தம்பி ஏன்பா படிக்க மாட்டேங்கிற? அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவை கேனச்சியும் பாரு. அப்புறம் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அப்பா பார்த்தா கேனையன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தம்பி ஏன் தம்பி இது என்கிட்ட சொல்கிற, கேனையனும் கேனச்சி பெற்றா நான் எப்படி படிக்க முடியும் அப்படின்னா.
கேனையனும் கேனையும் சேர்த்து பெற்றா பாஸ்டர் நான் எப்படி பாஸ்டர் படிக்கிறது? நான் சொன்னேங்கப்பா அந்த அம்மா அப்பா கூப்பிடுங்க, பையன் சொல்கிற கேளுங்க அப்படின்னேன். பையன் சொல்கிறது கேளுங்க. 2 பேரும் பேசிக்கிறது, உங்கள் அப்பா கேனையண்டா அப்படிங்கிறது. உடனே இந்த அம்மா உடனே அவன் கேனச்சிட்டா அப்படிங்கிறது. இவன் பையன் பார்த்தான், இந்த கேனையனும் கேனச்சி பெற்று தான் நாம் எப்படி போட்டிருக்கு நம்ம பொழப்பு, ஸ்கூலுக்கு போகிற பொழப்பு. அப்போ சொன்ன கூப்பிட்டு, தம்பி நீங்கள் முதல்ல நீங்கள் 2 பேரும் செய்யுங்க. இவன் முன்னாடி ஜாலியாக பேசுனாலும் கோவம் பேசுனாலும் இவன் அதுக்கு பகிர்ந்துருது அவனுக்கு. தப்பா நீங்கள் எப்படி பேசுறது எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அவனுக்கு அது பகிர்ந்துருச்சு. ஆனால் தயவு செய்து அவன் முன்னாடி இப்படிப்பட்ட வார்த்தை கொஞ்சம் பேசாதீங்க. பசங்க முன்னாடி பிள்ளைங்க முன்னாடி என்ன செய்யணும்? புருஷனை புகழ்ந்து பேசணும். மனைவி தப்பு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க புகழ்ந்து என்ன வேற வழி இல்லை. மனைவி முன்னாடி சரி பிள்ளைக்கு முன்னாடி புருஷனை செய்யணும். மனைவியை பயங்கர என்னமோ இங்கிலாந்து ராணி மாதிரி புகழ்ந்து பேசணும். ஹல்லேலூயா. அப்படி 2 பேரும் புகழ்ந்து பேசினா தான் பையன் கொஞ்சமாச்சு கொஞ்சம் படிப்பில் தேருவான். ஆமென். அப்போ அப்பாவை பார்த்தா ஒரு மரியாதை உண்டாகும், அம்மா பார்த்தா ஒரு மரியாதை உண்டாகும். ஏன் அப்பா அம்மா பார்த்தா பையனுக்கு 2 பெருசியன்னு சொல்கிறான்? 2 பெருசு வந்து வீட்டில் உக்காண்டுக்கு பார்த்தாங்க அப்பா அம்மான்னு சொல்கிறான். ஏன் பெருசு சொல்கிறான்னா, இவங்க 2 பேரும் அவன் முன்னாடி ரொம்ப என்ன செய்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ளேயே கேவலம் பேசி திரிக்கிறனால தான் அவனுக்கு அப்பா அம்மா மேலே ஒரு மதிப்பு மரியாதை இல்லை. அப்போது உண்மையான பெற்றோராக இருந்தால் கண்டிப்பு உண்டு, என்னங்க தண்டனையும் உண்டு. அப்போது இந்த கண்டிப்பு தண்டனை இங்கே சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் சிச்சையை சைக்கிறவா இருந்தால், 7ஆம் வசனம், நீங்கள் சிச்சையை சைக்கிறதா இருந்தால் தேவன் உங்களை புத்தராக எண்ணி நடத்து. ஆமாம், நீங்கள் ஒரு கண்டிக்கும் போது சகிச்சிங்கன்னா நீங்கள் பிள்ளை. தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? சொல்லுங்க. தகப்பன் சிச்சையாத புத்திரன். ஆமாம், அப்பா அடிக்காத பையன் இருக்கானா? நான்லாம் எங்கள் அப்பாட்ட அடி சரி அடி வாங்க பாருங்க. அப்பாட்ட சரி. அதுவும் இந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்லாம் காட்டும் போது பயந்து தெரிவேன் காட்டுவேன். ஆமாம், ஒரு முறை காட்டி அட்டி பின்னிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைன் நானே போட்டு பழகிட்டேன். ஹல்லேலூயா. காட்டினா தானே அடிப்பீங்க, அப்போ நானே போய் சைன் போட்டு ஸ்கூலில் கொடுத்துறது. ஆமாம், ஏன்னா எல்லாமே கோடு கீழே சேப் கூட வந்துருக்கும். எல்லாம் ஸ்கோப்பாக வந்துருக்கும், எல்லாமே 0 கிட்ட வந்துட்டுருக்கோம். ஆனால் இது போய் காட்டினா நிச்சயம் நமக்கு அடி கிடைக்கும். அதனால் வீட்டில் சைன் போட்டு அப்பா சைன் போட்டு பார்த்துக்கிறது. பார்த்துக்கிட்டு கடைசியில் போய் நானே போட்டு நாங்கள் அடைஞ்சு கொடுத்து அந்த ஸ்கூல்லேயும் பாஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. எங்கள் அப்பா ஸ்கூலில் வரும்போது நான் மாட்டிக்கிட்டேன். ஹல்லேலூயா. பல நாள் திருடேன், ஒரு நாள் ஆகப்படுமானே. இப்போ எங்கள் அப்பா கிளாஸு, எங்கள் அப்பா ஸ்கூலு, எங்கள் அப்பா தான் எனக்கு கிளாஸ் பார்த்தாரு. இப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய் சைன் போட முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், எங்கள் அக்கா ஒரு தங்கச்சி பாருங்கள், அவங்களுக்கு போஸ்ட் ரிப்போர்ட் நான் சைன் போட சில சமயம் கொண்டு வந்து காட்டுவாங்க. அப்பாட்டு காட்டினா ஜோசுவா சைன் போடுறான், சைன் போட்டு போன்னு அனுப்பிச்சி விட்டுருங்க. அப்பா சைன் போட்டு பழகிட்டு போயிட்டு வா அப்படின்னு. ஹல்லேலூயா அப்படின்னு அனுப்பிச்சிடுறது. ஆமென். இப்போ பாருங்க, அப்போ அண்ணா அந்த அடி தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஆமாம், எல்லாத்துக்கும் அடித்தா 4 பேத்துக்கு அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு அடி பயங்கர அடி எனக்கு, அப்புறம் எங்கள் அக்காவுக்கு 2 சின்ன பிள்ளைங்க அடி. இந்த மாதிரி தகப்பன் எந்த தகப்பனை செய்ய மாட்டாங்க அடிக்காம. ஒரு தகப்பனை அடிக்கலை அப்படின்னா கீழே வாசிங்க, எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திராயிராமல் வேசி பிள்ளைகளா இருப்பீங்க. ஒரு தகப்பன் உங்களை அடிக்க முடியல அப்படின்னா யாருன்னா நீங்க அவங்களுக்கு பெத்த பையன் கிடையாது, நீங்க வேற வீடுன்னு அர்த்தம். சரிங்களா? வேற வீட்டில் போய் நீங்க பிள்ளை அடிச்சு பாருங்க, அவ்வளோதான். அன்பா பேசலாம், கொல்லலாம், அந்த பையனையும் அந்த பிள்ளை என்ன செய்ய முடியாது, நீங்கள் கை வைக்க முடியாது. கை வச்சிங்கன்னா அங்கே வேற விதத்தில் ஆயிரும், உங்கள் மேலே கை வச்சுருவாங்க. அதனால் அப்போது நீங்கள் கண்டிக்கிற பிள்ளைகளில் உங்களுடைய பிள்ளைகள், ஆமாம், நீங்கள் கண்டிக்காத பிள்ளைகள் கண்டிக்க முடியலன்னா அவங்க மற்ற பிள்ளைகளை கண்டிக்க மாட்டாங்க. அதங்க போட்டிருக்கு. அடுத்து கீழே வாசி பாருங்க. அடுத்தது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. அப்போ அவங்க அடிக்கும் போது அவங்க நமக்கு ஒரு பயம் உண்டாது பாருங்க. அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கும் போது ரொம்ப பயம். ஸ்கூலில் போய் விடும் போது சொல்லிடுவாங்க 2 கண்ணு விட்டுருங்க, இதெல்லாம் அடித்து தோலை உரிங்க அப்படிம்பாங்க. இப்போல்லாம் சொல்ல முடியாது, இப்போல்லாம் சொல்லவே முடியாது. இப்போல்லாம் வாத்தியார் அடித்தாங்கன்னா அப்புறம் வாத்தியார் வெளியே வர முடியாது ஸ்கூல் விட்டு. ஆமாம், போலீஸ் போயிடும், கேஸ் போயிடும். அந்த காலத்தில் அப்படி பெற்றோரே போயிடுவாங்க, எப்படி என் பையனை அடிக்கலாம் அப்படின்னு, நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேனேம்பாங்க. அந்த காலத்தில் அடி உண்டு, இந்த காலத்தில்
அப்படி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிப்பாங்க. தப்பு செஞ்சால் மாமா, அத்தை, அண்ணன், தம்பி, மச்சான், சித்தப்பா, பங்காளி பட்டு பட்டுன்னு தலை தட்டுறது, கொட்டுறது, இதெல்லாம் யாரை பார்த்தாலும் தப்பு செஞ்சால் உடனே அடி கிடைக்கும். இப்போல்லாம் அப்படி இப்போ கிடையாது. சரிங்களா? நான்லாம் இருக்கும்போது எங்கள் மாமா அடித்தார், சித்தப்பா அடிப்பார், எல்லாரும் வர சொந்தக்காரங்கள்லாம் நினச்சிவாங்க தப்பு செஞ்சு அடிப்பாங்க. எப்படிங்க? தப்பு செஞ்சால் அடிப்பாங்க, தப்பு பண்ணால் அடிப்பாங்க. ஆமாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ தப்பு பண்ணால் அவங்க பார்த்துட்டு போய் உங்கள் அப்பா கூப்பிட்டு உங்கள் பையன் தப்பு பண்ணுறான் கொஞ்சம் கண்டிச்சு வைங்கப்பாங்க. சரிங்களா? ஏன் மாமா அடிக்க முடியல, ஏன் அவங்க மற்றவங்க அடிக்க முடியல அப்படின்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்போ அப்போ இந்த வசனம் வந்து இந்த காலத்துக்கு கொஞ்சம் பார்த்து வைக்க முடியும். இப்போ என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா அது எப்படி நானா சோறு போகிறேன், நீயா சோறு போகிற, இப்படி ஏகப்பட்ட கேஸ் வந்துடுது. அதனால் இந்த காலத்தில் இந்த வசனத்தை நம்ம படிச்சு செய்ய முடியாது, எல்லாத்தையும் கண்டிக்க முடியாது. அந்த காலத்தில் எல்லாரும் பாசம் முத கொண்டு அடிப்பார். ஸ்கூல் சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்காங்க பாருங்கள், ஜோசப் பார்த்தாரு, அவர் அடிப்பார். அங்கே போனால் அங்கே டீச்சர்கிட்ட அடி உண்டு, பாஸ்டர்கிட்ட அடி உண்டு. கண்ணை முட்டி போடணும், கண்ணை மூடணும், கணை தந்து என்ன செய்யக்கூடாது, ஜேமனும் கணை தரக்கூடாது, ஏகப்பட்ட அடி. அதனால் பிள்ளைகள் ரொம்ப பயந்து கத்தர் வழி இருந்தாங்க, பெரியவங்களை மதிச்சிருந்தாங்க. எப்படிங்க பெரியவங்களை? இன்னைக்கெல்லாம் பெரியவங்களை மதிக்கவே மாட்டாங்க. ரொம்ப வந்துட்டார், ரொம்ப பேசாதீங்க பூம்பர் அங்கிள் அப்படின்னு போயிடுறாங்க. எப்படிங்க? ரொம்ப பேசாதீங்க பூம்பர் அங்கிள்னு சொல்லி போயிடுறாங்க கபார்னு. யார் பண்ணா பூம்பரா? ஆமாம் அங்கிள், நீங்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணால் அவங்கள பூம்பர்ன்றாங்க. ரொம்ப அட்வைஸ் பண்ணால் ரொம்ப பூம்பர். இப்போ அட்வைஸும் பிடிக்க மாட்டேங்குது. அப்போது இங்கே வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அன்றியும் தம்முடைய சயத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் போது அவர்கள் தாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்க ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி. அப்போ என்னன்னா நாம் வந்து அவங்க உலகத்திற்காக நீங்கள் அவன் செய்யும்போது இவன் ஆவிக்குரிய ஜீவித்திருக்கிற அவருக்கு நாம் என்ன செய்யணும், இருக்க வேண்டுமே. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றின கொஞ்ச காலம் சித்தார்கள். அவங்களுக்கு கொஞ்ச காலம் சிச்சிக்க முடியும். 70 வயசுக்கு அப்புறம் தாத்தா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தாய் தப்புன்னு சிச்சிக்க முடியாது, கொஞ்ச காலம் சிச்சிக்க முடியும். ஆனால் இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாகவும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். இப்போ நம்ம ஏன் இவர் சிச்சிக்கிறார்னா, இவர் ஏதோ கொஞ்ச காலம் தான். அவங்க இவர் எப்படின்னா பிரயோஜனத்துக்காகவே அவர் நம்ம என்ன செய்யறான், சிச்சிக்கிறாராம். அப்போ தேவன் நம்மை சிச்சிக்கிறார் அப்படிங்கிறது எது மிக மிக முக்கியமான காரியம். ஏன்னா அந்த சிச்சை, ஒரு மனுஷனை சிச்சிக்கிறாங்க, தகப்பன் சிச்சிக்கிறாருன்னா அவர் மேலே அன்பு இருக்கிறதால சிச்சிக்கிறார். அன்பு இல்லாவிட்டால் சிச்சை கிடையாது, அன்பு இல்லாவிட்டால் தண்டனை கிடையாது. இந்த நாட்டில் சட்டங்கள் இருக்குது பாருங்க. இந்த சட்டம் ஏன் இருக்குது அப்படின்னா தேசப்பற்று, நாட்டுப்பற்று இருப்பதுனால தான் சட்டங்கள் வந்துச்சு. ஆமாம், நாட்டுப்பற்றுனா சட்டம் இருக்குது, அது கடுமையான சட்டம். நாட்டுப்பற்று இருக்கும்போது சட்டம் வந்துச்சு. அதனால சட்டத்திட்டங்கள் தேசத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா சட்டத்திட்டங்கள் எதுக்கு அப்படின்னா தேசப்பற்று, தேசத்து மேல் அன்பு இருப்பதனால தான் சிச்சை, அன்பு இருப்பதனால தான் தண்டனை. சரி, இப்போ இந்த சிச்சை தண்டனை எப்படி உண்டாகுது? சில சொல்கிற மாதிரி கத்தர் கையை உடைப்பார், கண்ணை குத்து சாமி, அப்படிலாம் இல்லை. இங்கே அப்படி கிடையாது. இந்த சிச்சைங்கிறோம்ல, தண்டிக்கிறார், சிச்சிக்கிறார், இதெல்லாம் எந்த மாதிரி சிச்சை அப்படின்னா அன்பின் ஆண்டவர் அவர் நம்மை சிச்சிக்கிறது கை காலை உடைச்சோ ஆக்சிடென்ட்ல வரதோ அந்த மாதிரி சிச்சை, ஒரு வியாதியை கொடுத்தோ ஒரு கேன்சரை கொடுத்தோ ஒரு காய்ச்சல், அப்படிலாம் சிச்சை கிடையவே கிடையாது. அது தப்பான சிச்சை. ஆமென், ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாக நீங்கள் இவர்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் நல்ல பிதா இதை விட என்ன செய்வார், உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வல்லவர். அப்போ அவர் நம்மை சிச்சிக்கிறாரு, தண்டிக்கிறாரு. என்னன்னா நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23ஆம் வசனம், அதுதான் சிச்சை. அங்கதான் அப்படிதான் சிச்சிக்கிறாரு. நீங்க சொல்ற, நீங்க கேட்டு பழகின காய்ச்சல் கொடுத்தோ, தலைவலி கொடுத்தோ, அல்லது ஒரு கேன்சர் வியாதி கொடுத்தோ, ஒரு ஆக்சிடென்ட் ஆகியோ, உங்களுடைய வருமானத்தை பிடுங்கியோ, உங்களை ஒன்றுமில்லாமாக்கியோ, உங்களை பிச்சைக்காரனாக்கியோ, அப்பெல்லாம் சிச்சிக்கிறது கிடையாது. எடுத்த வாசிங்க நீதிமொழிகள் 6:23.
கட்டளையே விளக்கு, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. என்ன சிச்சை? கை கூட சொல்லுங்க. போதக சிச்சை சொல்லுங்க. போதக சிச்சை எப்படிங்க? போதக சிச்சை அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை உட்கார வச்சு போதிப்பது. சொல்லுங்க. உங்களை உட்கார வச்சு போதிப்பது. ஆமாம், நல்லா போதிக்கணும். ஆமாம், இப்படி இருக்காதீங்க, இப்படி பண்ணுங்க. போதிக்க 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 என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக் நல்லவர் ஆகுறீங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு 10வது படிக்கும் போது கோபி பாரியூருக்கு நான் சின்ன பஸ் ஏறி நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏறி கிளம்பி போயிட்டோம். ஸ்கூல் கட்டடிச்சு எப்படிங்க, ஸ்கூலுக்கு கட்டடிச்சிட்டு அங்கே போயிட்டோம். பாரியூர் போகலான்டா, கோபி பாரியூர்னு சொல்லி கிளம்பி அப்போ தான் பாஸ் ஆச்சே, இந்த ஸ்கூல் பாஸ் எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டோம். அங்கே போனால் கண்டக்டர் யாருன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு காமராஜ் அண்ணன். அவர் கீழே டிக்கெட்னா இருப்பாருங்க. என்னை பார்த்தாரு. நான் கீழே குமிச்சிக்கிட்டு கோவி போயிட்டோம். கோவில் போய் கீழே இறங்குமே என்னை பார்த்துட்டாரு. கீழே என்னே தம்பி வான்னாரு. என்ன அண்ணா, அங்கிள் அப்பாட்டு மட்டும் சொல்லாதீங்க, தோலை உரிச்சிருவாருன்னு. நான் அப்பாட்ட சொல்ல முடியாதுன்னா இதோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிற்க வச்சு டீ வாங்கி கொடுத்து 1 மணி நேரம் பூம்பர் அங்கிள் ஆகிட்டார். எப்படிங்க 1 மணி நேரம் வந்து வச்சு ஒரு டீ வடை வாங்கி கொடுத்து பசங்கள்லாம் அமுச்சு விட்டார். நீங்களாம் போங்கப்பா, இவன் எனக்கு தெரிஞ்ச பையன் சொல்லி. அவனுங்களாம் மாப்பிள்ளை இவர் அப்பாவோட ஃப்ரெண்டா இல்லை போட்டு கொடுத்தானே அப்படின்னு நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அடுத்த பஸ்ஸு வச்சுரும், நீ கிளம்பி இங்கே போயிரு அப்படின்ட்டார். வச்சு 1 ஹவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார் பாருங்க. அதோடு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே விட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே அதோடு விட்டாங்கன்னா அவருக்கு என்ன வந்துச்சு? என் உட்கார வச்சு டீ வடையும் கொடுத்து இவ்வளோ அட்வைஸ் பண்ணணுன்னு அப்படின்னு எனக்கு பஸ்ஸில் வர யோசனை. சரி ரைட்டு அப்படின்னு 10வது படிக்கும்போது அதோடு அவருக்கு இன்னும் தெரியும். அங்கேருந்து யாருக்கு இதெல்லாம் முடி ஆட்ட சொல்லவே இல்லை பாருங்க. ஆமாம், சொன்னதான் அவர். இதெல்லாம் முடி ஆட்டையும் சொல்லலை. இன்னும் இருக்கிறாரு. அங்கேருந்து திரும்பி ஈரோடு வரையும் விட்டுட்டு சாயந்தரம் வந்து என்னை பார்த்துட்டு போனார். வந்துட்டு வந்துட்டேன், பட்டு ஒன்று சொல்லாதீங்க அப்படின்னு போயிட்டார். அதோடு சரி பாருங்க, இந்த சொல்லாமல் போகிறது, கட்டடிக்கிறது, இது ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த அப்படியே கட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு பசங்க வந்து கேட்குறாங்க என்னாச்சுன்னு. வேணாம்ப்பா நமக்கு இதே வேணாம், அவர் நல்லா சொல்லிட்டார். அவர் உனக்கு முட்டையில் வந்துச்சு விட்ட மாதிரி அப்படியே பேந்து உக்காந்துருக்குற. இன்னைக்கு என்ன சொன்னார் அவர்? என்னார் அட்வைஸ் பண்ணார். அட்வைஸ்லாம் கேட்பியா? ஆமாம் கேட்டாங்களே, எங்கள் அப்பாட்ட சொல்லி தோற வச்சுருவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு உட்கார வச்சு 1 ஹவர் பேசினாரு பாருங்க. அப்போ எனக்கு தெளிவாச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த மாதிரி பல இது கத்தர் என்னை அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு பாரு. எதுவுமே இல்லை அங்கே. அதே மாதிரி பூந்தரையில் லாரன்ஸ் ஒருத்தர் இருக்கார். அங்கே ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட் நிற்க வச்சு என்கிட்ட ஒரு 1 ஹவர் அவர் என்கிட்ட பூமரங்கள் ஆனார். அன்னைக்கு 1 ஹவர் உட்கார வச்சு நிற்க வச்சு நல்லா அட்வைஸ் பண்ணி பஸ் ஏற்றி விட்டார் பூந்தரையிலேருந்து. பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எனக்கு மனசில் மாற்றம் அப்படியே ஆயிடுச்சு பாருங்க. அட்வைஸ் பண்ணால் உட்கார வச்சு பேசுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு என்ன கஷ்டம்னு சொல்லி பேசி வினாவி அவங்கக்கிட்ட இவங்களை ப்ராப்ளத்தை வாங்கி பேசுறதுக்கு உலகத்தில் யாரும் இல்லை. அதான் சொல்றது, சபை இந்த போதக சிச்சை என்ன செய்யுமா? ஜீவ வழி உண்டாகும். ஆமென். இது சிச்சைங்கிறாங்கல்ல, இது என்ன சிச்சைன்னா இந்த சிச்சை தான் கர்த்தருக்கு இது. அப்போ தேவன் நம்மை இப்படிப்பட்ட சிச்சையில் தான் செய்றாரு, கொண்டு போறார். இந்த போதக சிச்சையை ஒரு இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அதை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். யோனாவின் புஸ்தகம். யோனாவின் புஸ்தகம் நாம் எடுத்து யோனா கதை எல்லாரும் தெரியுமா? பக்கம் சொல்லிடுங்க. யோனா கதை எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், சின்ன வயசுலேருந்து சென்ட்ரல் கிளாஸ் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? யோனா கதையை பார்ப்பாங்க. யோனா கதையில் யார் ஃபேமஸாக இருப்பார்? யோனாவும் மீனும். எப்படிங்க? ஆமாம், எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும்? பக்கம் சொல்லுங்க. 1072. சரிங்களா? அப்போ இந்த யோனா கதை பார்த்தீங்கன்னா இந்த மக்கள்கிட்ட போக சொல்றாரு. யார்கிட்ட போக சொல்றாரு ஆண்டவர்? நினிவேக்கு போக சொல்றாரு. எங்க போக சொல்றாரு? நினிவே போக சொல்றாரு. இந்த கிமு 8வது நூற்றாண்டில் இது சம்பவம் நடந்ததுங்க. கிமு
8ல். ஆமாம். இப்போ ஆண்டவர் யோனாவை போக சொல்கிறாரு. அந்த நினிவே பட்டத்தார் அவங்க ஒரே இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரே தலைவலியாக இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? தலைவலியாக இருந்தாங்க பாருங்க. தலைவலியாக இருந்தோடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட யோனாவை பார்த்து நீ போ, சரி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவர் இருந்த இந்த ஒரு ஆள்கிட்ட இந்த நினிவே மக்கள்கிட்ட போ சொல்கிறாரு. இந்த மக்கள் யாருன்னா ஆசிரியர்கள். சொல்லுங்க, ஆசிரியர்கள். ஆமாம், ஹிஸ்ட்ரி பார்த்து தெரியும். இந்த ஆசிரியர்கள் வந்து அங்கே கூடியிருந்தாங்க, வாழ்ந்தாங்க. அவங்க பயங்கர மனட்டாட்டுள்ள மக்கள். எப்படிங்க? ஆமாம், எதுக்கும் அஞ்சாதவங்க. ஆமாம், இருக்கிற பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் அப்படியே வந்தாங்கன்னா எல்லாத்தையும் சுற்றி வளைச்சி அடித்து பின்னி ஜெயிச்சு அவங்கள ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி பலமுள்ள ஒரு ஆட்கள் தான் நினிவே பட்டத்தார். அவங்க ஒரு போருக்கு போனாங்களா, அங்கே போய் அந்த ஜெயிச்சோடனே அங்கே சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க எல்லாரோட தலையும் வெட்டி தோலை உரித்து அந்த எல்லா தலை அந்த அந்த எல்லா தலையும் ஒரு பெரிய ஒரு குவிலாக போட்டு அங்கே ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க. தலை எல்லாமே குவிலாக போட்டு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்கள். ரெண்டாவது, அவங்க ராஜாவை போய் ஜெயிச்சாங்கன்னா யார்? இந்த நினைவு பட்டணத்தா இருக்காங்கல்ல, இவங்க போருக்கு போய் மற்ற இடத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த தளபதி ராஜா அந்த முக்கியமான இராணுவ தளவாடங்கள் இருக்கு, அந்த 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 முக்கியமான இருக்கிறவன உயிரோட தோலை உரிப்பாங்க. எப்படிங்க? இப்போ பிடிச்சிட்டு வந்து எப்படிங்க? உயிரோட தோலை உரிச்சு அந்த தோலை வால்பேப்பர் என்னதுங்க, இப்போ பாடுமில்ல, வால்பேப்பருக்கு தூணுக்கலாம் போட்டு அதுக்கு பேர் என்னங்க, அந்த வால்பேப்பர் மாதிரி என்ன செய்வாங்க, அந்த தோலை யூஸ் பண்ணி செவுத்தில் ஒட்டி வச்சுருவாங்க. இப்போ நாம் ஒட்டுறது வாங்கி இப்படி இப்படி ஒட்டுவோம். அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒட்டுறத ராஜாவோட தோல், ஜெயிச்சு வந்த தோலெல்லாம் எடுத்து ராஜாவது தளபதி தோலெல்லாம் உரித்து அவங்க செவுத்தில் அவங்க அரண்மனையில் தோலை. அப்படின்னா எவ்வளோ ஒரு கொடூரமான ஆட்கள். ஆமாம், அடித்து முடித்து அவங்க எல்லாத்தையும் யாரையும் பார்க்க முடியும். இவங்க உள்ளே போனாங்கன்னா சிறு குழந்தைங்க பெருங்குழந்தைங்க எல்லாத்தையும் வெட்டி ரத்த காடு ஆக்கிடுவாங்க. மோசமான இந்த இவனுங்க அசிரிகள் வந்தாலே ஐயோ இவன் வந்துட்டானாலே இவன் சாக மாட்டானா, இவங்கிட்ட பயங்கரமான ஐயோ அவனை கண்டாலே அந்த இடம் முழுக்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊரும் அந்த தேசம் எல்லாம் பயப்படும். பார்த்துக்குங்க, கொன்னே போட்டுருவானுங்க. எப்படிங்க? ஆமாம், அவ்வளோ மோசமான ஒரு கொடூரமான ஆட்கள். அக்கிரமம் பெருகின இடம் அது. கொடூரமான மனுஷங்க. பட்டணங்கள்லாம் அப்படி தீ வச்சு அப்படியே கொளுத்தி சேவிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ராஜா கை ராணி கையெல்லாம் வெட்டி வீட்டில் தொங்க விட்டுருவாங்க. வெட்டி வீட்டில், ஆமாம், ஒரு ஷோ மாதிரி வீட்டில் தொங்க. இது வந்து இந்த ராணி, இது இந்த ராணி கை, இது இந்த கால் கையெல்லாம் வெட்டி வச்சுவாங்க, வீட்டில் தொங்க விட்டு ஷோகேஸ் மாதிரி வச்சுப்பாங்க. எப்படி ஆளாக இருப்பானுங்க. அந்த ஆண்டு சொல்கிறாரு, யோனா போய் பிரசங்கம் பண்ணு. இப்போ தெரியுதா யோனா பாடு என்ன திண்டாட்டுன்னு? யோனா ஏன் மாறி போனா? இப்போ போயிருந்துங்களா? இந்த ஜனத்துக்கா? இவனுங்கிட்ட போய் நான் பிரசங்கம் பண்ணுறது போய் இவங்கிட்ட போய் ஆண்டவரே நீ போய் பிரசங்கம் பண்ணு. அவனுங்க மகா மோசமான ஆட்கள். யோனா ஏன் இவன் அங்கே போகாமல் தர்ஷிச்சுக்கு போனான்? அவர் சொன்ன இடம் எதுங்க? சொன்ன பட்டணது சத்தமாக சொல்லுங்க, நினிவே பட்டணம். ஆனால் ஐயா அங்கே வண்டி ஏறவே இல்லை. ஏன்னா இவனுக்கு வந்து அந்த மக்கள் சாகணும். அவனுங்கெல்லாம் மோசமாக ஆட்கள். அவனுக்கிட்ட போய் எப்படி சொல்கிறது? ஐயோ வேண்டாம், நான் ரெண்டாவது அவனுங்கெல்லாம் இருக்கவே கூடாது ஆண்டவரே, நீங்கள் 40 நாள் அந்த பட்டணத்தை அழிப்பேன். ஓ சூப்பர், முதல்ல அழிங்க அப்படின்னு போகவே இல்லை. நல்ல வேலைக்கு நீங்களாச்சும் மனம் திரும்பினீங்களே அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டவர் செஞ்சாங்க. அது முதல்ல செய்யுங்க. மோசமான கை காலை வெட்டி தொங்க விடுறானுங்க, தோலை உடிச்சு செவத்தில் வந்து வால் போஸ்ட் மாதிரி போட்டுறானுங்க, தலை வச்சு குவில வச்சுறானுங்க, பட்டணம்லாம் தீவிக்கிறானுங்க. இவனுங்கிட்ட போய் சொல்லி ரசிக்கப்பட வைக்கிறான். ஐயோ இவனுக்கு சாகணும்னு சொல்லி இவன் ஒரு நல்ல ஒரு சுவிசேஷம் பாருங்க. ஆத்ம பாரமுள்ள மனுஷன் யோனா. ஆத்ம பாரமுள்ள மனுஷன் யோனா. அவன் சாவணும்னு நினச்சிட்டு இவனு செய்வான். நேராக போனான். ஆண்டவர் சொன்னார், கேட்கல. இவன் வேற வண்டி ஏறிட்டான். வேற வண்டியே ஏறிட்டான். ஏறி உக்காந்துனால அது வண்டி கப்பல் எங்கே போகுதுங்க?
தர்ஷிஸுக்கு வண்டி போயிட்டு இருக்கு. இவன் டக்க டக்கன்னு நேராக போய் அடியில் ஒரு படுக்கையை போட்டு பேசாமல் படுத்துட்டான். அப்பாடா அப்படின்னு படுத்தோன்னே என்னாச்சு, அங்கே சொன்னதை செய்யுமளவும் பாண்டமே இன்னைக்கு அவர் சொன்னார்னா அது மாற்றமே கிடையாது. சொல்லுங்க, மாற்றமே கிடையாது. அங்கே அந்த கப்பல் ஆடுது, ஜலம் கொந்தளிக்குது, எல்லாம் அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கை பாருங்க. ஏதோ ஆண்டு தேவ குத்தம் சொல்லி டக்குன்னு சீட்டு போட்டு பார்த்தாங்க. சீட்டு போட்டு இப்படி குளிக்கு இப்படி தட்டினா வெளியே வந்து என்ன செய்யும், அந்த சீட்டில் ஒன்று வெளியே உழுகும் பாருங்க. அது ஒழிச்சு இப்படி தட்டினோன்னு ஒரு சீட்டு வெளியே வந்துச்சு. அதில் நம்மால் பேர் இருந்துச்சு, யோனா. யார் பேருங்க? யோனா. யோனா பேர் ஒன்று டக்குன்னு யோனா கூப்பிட்றா. இவங்க கீழே ஐயா பட்டு தட்டி எழுதி, ஐயா எந்திரிப்பா நல்லா தூங்குற. எப்படி அவனுக்கு தூக்கம் வருது? எல்லாம் மேலே ஒரே பயங்கர சிலாலாம் பாருங்க. வீட்டில் பயங்கர பிரச்சனை, அவன் தூங்கிட்டு இருப்பான். இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி தூங்குறீங்க? அது யோனா கேரக்டர், அது ஒரு யோனா கேரக்டர். என்ன வேணா பண்ணி நல்லா தூங்கிக்கிறார், என்னமோ பண்ணிக்க அப்படின்னு தட்டி எழுப்பிட்டு, என்னங்க ஏன் அப்படிங்க கேட்டு சொல்ல. ஆமாம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, என்னைய நினைவு இப்போ சொன்னார். நான் அங்கே போகலை, ஆனால் நான் தர்ஷிஸ் தான் இங்கே வந்திருக்கேன். சரி அப்படின்னா வண்டி திருப்பி வேணால் நினைவுக்கு போயிடலாமா? ஐயோ அங்கே போகிறத விட என்னை தூக்கி கடலில் போட்டுறியா அப்படின்ட்டான். அவனுங்க கடலில் போனாலும் போடுவோம் இல்லையே, அங்கே போக மாட்டேன். கடலில் போட்டாலும் போடுவோம் இல்லையே, நான் செய்ய மாட்டாங்க போக மாட்டேன். ஒன்று நல்ல பெஸ்ட்டான ஐடியா, கடலில் தூக்கி போட்டுரு. கடல் தூக்கி இவனுக்கு வந்து ஏன் அங்கே போய் சாவருக்கு, இங்கே சாக்கலாமே. அவன் தோலை உழிச்சு தொங்க விடுறக்கு சரிங்களா, மோசமான ஆள். அவங்ககிட்ட போய் பண்ணுறக்கு நாம் இங்கே செத்தரலாம், எதுக்கு வம்பு அப்படின்னு தூக்கி எல்லாம் போடுப்பா, இங்கே கடலில் போடுப்பான். கத்தர் பார்த்துருங்க இப்படிலாம் சொல்லுவான்னு சொல்லிட்டு கடலில் போட்டோன்னே உள்ளுக்குள்ளே போட்டோன்னா அவங்க ஒரு பெரிய மீன் வந்து அப்படியே லபக்குன்னு முழுங்கி வச்சு பாருங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டாரு. இங்கேயும் அவன் சாகலை. இவன் சாகருக்கு என்னென்னமோ வழி பண்ணுறான். கத்தர் அவனை சாகடிக்கவே முடியும், சாகடிக்க முடியல. தேவ அன்பு. ஹல்லேலூயா. யோனா மீது தேவனுடைய இப்படி போயிட்டானே, என் பேச்சு கேட்காம வேற வண்டி ஆயிட்டானே, அந்த வண்டி அப்படி கப்பல் உடஞ்சி டைட்டானிக் மேலே போய் சாப்பிட்டு அப்படிலாம் கத்த சொல்லவே இல்லை. அப்படி ஆண்டவர் அங்கேயும் தேவ அன்பு, அங்கேயும் தேவ அந்த பகுதியில் தேவ அன்பு தான் பார்க்குறோம். அங்கே மீனும் யோனா முக்கியம் இல்லை, தேவ அன்பு தான் பார்க்கணும், பாயிண்ட்டை தான். அப்போ அங்கே இடத்துல அங்கே போனால் என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக மீனுக்குள்ளே போயிட்டு நான் போனால் ஒரு நல்ல ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி வெளியே எழுந்துச்சு, மீன் கப்பக்குன்னு வெளியே 3 நாளில் கக்குது. வெளியே கக்கணுன்னே கத்தரிக்கிற திரும்பி அங்கே போகிறாரு. வேறு வழி இல்லை. அப்படியே யோனா அங்கே போகிறான். போனோடனே பிரசங்கம் அங்கே பிரசங்கம் பண்ணுறான். அந்த பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணோன்னா ஒரே பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, ராஜா முதற்கொண்டு எல்லாரும் 3 நாள் ஃபாஸ்டிங் பேர். எப்படிங்க 3 நாள் ஃபாஸ்டிங், யாருமே சாப்பாடு இல்லை. அது போட்டிருக்கு ஆடு மாடு முதற்கு. எப்படிங்க ஆடு மாடு முதற்கொண்டு குடிக்கிற பால் குடைக்கிற குழந்தை முதற்கொண்டு ஃபாஸ்டிங்க, உபாசம் போட்டு கத்திர ரட்டு உடுத்தி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. இவர் மனம் சொன்னோன்னு பாருங்க, ஏன்னா கத்த ஒரு காரியம் சொல்லிட்டாருன்னா செஞ்சாகணும் பாருங்க. ரட்டு உடுத்தி மனம் திரும்பி ஒரு பெரிய அங்கே ஒரு பெரிய காரியமாச்சு பாருங்க. பெரிய காரியம் ஆயிடுச்சு. உடனே இந்த யோனா நினைச்சிட்டான், ஆண்டு சொன்னாரு, பிரசங்கம் பண்ணாரு. அங்கேயும் போய் பெரிய பெரிய பிரசங்கம் இல்லை, 2-3 வார்த்தை சொன்னா. எடுத்து வாசி, ரொம்ப சிரிப்பா இருக்கு. நீங்கள் போய் வீட்டில் போய் வாசி பார்த்துக்குங்க. ரொம்ப பெரிய பிரசங்கமெல்லாம் பண்ணலை, ரொம்ப கடமைக்கு சொன்னீங்க. மீனுக்குள்ளே போனால் அங்கேயும் தூக்கி போட்டீங்க. சரி வந்தீங்கன்னா சரி கடமைக்கு பேசிட்டு விட்டான். ஏன்னா ஆவியான முன்கூட்டி அங்கே கிரி செஞ்சதுனால அவனுக்கெல்லாம் குத்தப்பட்டவர்களாய் ரட்டுடுத்தி உபாசம் போட்டு பெரிய மனதில் உண்டாயிருச்சு. இந்த யோனா என்ன பண்ணா, அதெல்லாம் உள்ளுக்குள்ளே மாட்டோம்னாலும் ஐயா பார்க்கல. இவர் தீர்க்கதரிசி இப்படி யாருங்க, தீர்க்கதரிசி சுவிசேஷர் வேற. இங்கேருந்து அங்கேருந்து போகிறார், ஒரு மிஷினரியாக போகிறார். அந்த இந்த மிஷினரி பையனா பயங்கரமான மிஷினரி இவர். அங்கே போய் உக்காந்துட்டு யோனா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. என்ன விசனமாக இருந்தது? அவங்க மனசாப்பட்டு மறந்துருந்தது. கடப்பாவிகளா, இப்படிப்பட்ட ஊழிக்காரனா அவங்க மேலே வச்சிங்கன்னா அவங்க மனம் திரும்பி மனஸ்தாப்பட்டு கிரியெல்லாம் பார்த்து எல்லாம் காரியம் பண்ணோன்னே அவங்க பெரிய காரியம் ஆனது. யோனாவுக்கு கடும் கோபம் இருந்து அவன் கடும் கோபம் கொண்டு கத்தரை நோக்கி யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தரை நோக்கி
விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? என்ன சொல்லவில்லையா? என்ன சொல்லிருக்காருன்னா, மேல வாசிங்க 3ஆம் அதிகாரம் கடைசி, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பி, யோனா 3:10, திரும்பினார் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனசாப்பட்டு அதை அவர் மாறிட்டார், தப்புன்னு மாறிட்டார். இவன் அங்கேயே சொல்லியிருக்கான், உங்க நம்பி போக முடியாது, நீங்க நம்பி போகவே. ஏன் தேவன் யாரு அப்படின்னா, இவன் தேவன் மனதுருக்கம் உள்ள, எப்படிங்க மனதுருக்கம் உள்ளவர். அவர் ரொம்ப நீடிய சாந்தமும் மனதுருக்கமும் மகா கிருபையும் உள்ளவர். சரிங்களா? ஆமாம், அவர் உடனே தீங்கு செய்வதற்கு அவருக்கு மனசு ஒத்துக்காது. ஒருத்தன் அழுத, ஆண்டவரே என்னைய மன்னிங்க டாடி அப்படின்னா அவர் திரும்பி அவன் மேலே திரும்பி கோவம் வைக்க டக்குன்னு அவன் மேலே அன்பு வச்சிருவாரு. அல்லேலூயா. இயேசுவே என்னைய மன்னிங்க, கர்த்தாவே என்னைய மன்னிங்க. அவன் மன்னிப்பு கேட்டு எப்போ நிற்கிறான்னு பார்த்துட்டே இருப்பாரு. நின்று டக்குன்னு மனம் திரும்பிடுவார். உடனே அவர் டக்குன்னு மனசு மாறிடுவார். மனதோட மனசை அவர் மாறிடுவார். சொல்றாரு, நான் முன்னமே சொன்னேன் நீங்க இப்படி மனசு மாறுவீங்க. கீழே வாசிங்க. இது நிமித்தம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இருக்கும்போது நான் இதை உங்களுக்கு சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே நான் ஓடி போன கதை இதனாலதான். நீங்க சொல்லுவீங்க மற்ற மனம் திரும்பிட்டானா, இப்போ நீங்க சொன்னது யாருக்கும் தெரியாது, நான் சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னங்க அவர் சொன்னது யாருக்குமே தெரியாது. இவன் போய் சொன்னான், கர்த்தர் உங்களை இப்படி பண்ணிடுவாரு, அப்படி பண்ணிடுவாரு. இப்ப யார் பேரு கெடும்? கர்த்தர் சொன்னாராம் 40 நாள்ல நாங்களும் மனம் திரும்பினோடனே கர்த்தர் எதுவுமே செய்யலை. இப்போ என்ன செய்வாங்க? யோனா தப்பா பேசுவாங்களே, இதில் இப்போ நீங்கள் தப்பிச்சு இப்போ நான் தான் மாட்டிக்குவேன் ஆண்டவரே, இதனால தான் நான் வேற ரூட்டு பிடிச்சி நான் போனேன். நீர் அதான் சொல்றேன், கர்த்தர் யாரும் சாதாரண நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், தீங்குக்கு மனசாப்பவர் என்றும். இப்போ அவ்வளோ அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறாருங்கிறீங்களே, அந்த அன்புள்ள தேவனை பத்தி இவ்வளோ பெரிய அன்புள்ள கர்த்தர் நீங்க இருக்கீங்க. பிதா அன்புள்ளவர். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் இப்போதும் கர்த்தாவே என் பிராணை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளட்டும், நான் பிரசங்கம் பண்ணது அவனுக்கு சொன்னான், நீ செத்து போயிடுவ ஒழுங்கா மனது. இப்ப இவன் சொல்றான், முதல்ல என்னை தூக்கிருங்க ஆண்டவரே. ஏன்? இவனால அது சகிக்கல முல்ல சொன்னா அது அப்படியே பழிச்சிடணும். அவன் ஏன்னா அவ்வளோ மோசமான மக்கள். அவன் சொன்னா கர்த்தர் செஞ்சு ஆகணுங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கிறான் பாருங்க. சொல்லிட்டு நேரம் என்ன செஞ்சிட்டான்? பின்பு யோனா, எடுத்து வாசிங்க 5ஆம் வசனம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தார். ஏன்னா கர்த்தர் பேசிட்டார்ல, இப்போ கர்த்தர் ராசி ஆயிட்டார்ல. கர்த்தர் பேசாட்டினா அவனு சொல்லி கர்த்தர் இவகிட்ட பேசுறது, என்ன யோனாவே எப்படி இருக்கிற அப்படின்னு பேசினோன்னே ரைட்டு அவர் அவங்க ராசி ஆயிட்டாரு. இப்போ நான் ரொம்ப கோமடி பேசிட்டேன், இப்போ அவரு செய்ய போறான்னு சொல்லி அந்த மக்கள் மேல அக்கினி உளுந்து எல்லாம் பொசிக்கு சாகிறத ஐயா என்ன செய்யணும்? குடிசை போட்டு பார்க்குறாரு. எப்படிப்பட்ட ஊழிக்காரன் பாருங்க, இருந்தாலும் மகா கொடூரமான பண்ணாட்டு இருக்குது யோனா. இந்த மாதிரி பாசம் ஏகப்பட்ட ஒரு விசுவாசி அழிஞ்சு போகிறத, ஒரு விசுவாசி ஒன்றுமில்லாமல் போகிறத ஒரு ஊழிக்காரன் டென்ட் போட்டு பார்க்குறானா. இங்கே டென்ட் போட்டு ஒரு குடிசையை போட்டு உட்காந்து பார்க்குறாரு இவர். அங்கிருந்து கீழே வாசிங்க. யோனாவின் தலையின் மேல் அவனுடைய மனம் வடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு. கர்த்தர் அங்க பயங்கர சூடு பாருங்க, பயங்கர சூடு. அந்த டென்ட் போன அந்த குடிசைக்கு மேல என்ன வளருது? ஒரே
ஆமணம் செடி சுடுன்னு வருமா ஃபுல்லாக. வீட்டுக்கு மேலே ஒரு பச்சை பஸ்ஸே இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு வேப்ப மரம், ஒரு வேப்ப மரம், எல்லாம் மரத்துக்கு சென்டரில் ஒரு வீடு இருந்துச்சுன்னா ஏசியை போட தேவையில்லை, அவ்வளோ கூலிங்க எப்படி இருக்கும், குழுகுன்னு இருக்கும் பாருங்க. இப்படி ஒரு செடியை டக்குன்னு வலை பண்ணாரு, சூடு தாங்க முடியல, அப்படியே சொல்லுவாங்க, அப்படியே கூலிங் ஆயிடுச்சு பேங்க. அந்த ரூம் எப்படிங்க கூலிங் ஆயிடுச்சு. கூலிங் ஆனோடனே கீழே வாசிங்க. முளைக்கு கட்டளையிட்டார், அவன் மேல் ஓங்கி வர பண்ணார். அந்த ஆமணத்தின் மேல் யோனாவுக்கு மிகவும் ரொம்ப நான் இப்போ சொன்ன மாதிரியே கத்தரி இப்போ என் பக்கம் கத்தரிப்போம் பாரு. நான் குடிசை போட்டுன்னு அவர் நினச்சிட்டாரு எனக்கு ஏசி வாங்கி வைக்கிறாரியா, குடிசை போட்டுன்னு எனக்கு ஏசி. அப்போ என்ன அர்த்தம், நான் சொன்னது அவரு என் கோபத்தை அவரு அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ கர்த்தர் என் பக்கம், இப்போ அக்கினி போட போறேன்னு சொல்லி அந்த ஏசி ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு குருன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பட்டணத்தை எப்படி பார்க்குறான், குருன்னு அப்படியே பார்த்துருக்குறான். பட்டணத்தை வந்து எப்போதான் என்ன செய்ய முடியும், அக்கினி வரும், எப்பயும் அழிஞ்சு சாவான், எப்போ ஒண்ணுமில்லாம போவான் அப்படின்னு. இன்னைக்குள்ள அப்படிதான். இன்னைக்கு எல்லாம் அவங்க ரொம்ப ரொம்ப நீதிமான மாதிரியும், நம்ம ஏதோ தப்பு போயிட்டோம்னா, ஏதோ ஒரு பாவம் பண்ணோம்னா நாம தான் பெரிய பாவிலும் பெரிய பாவி மாதிரியும், நம்ம அழிஞ்சு போகணும், ஒன்றும் இல்லாமல் போகணும், பிசிஸ்லாம் போகணும், காசுலாம் போகணும், அவன் அப்படிதான். அப்பதான் கர்த்தர் யாருன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கூட்டம் டென்ட் போட்டு உள்ளுக்குள்ள குறுகுறுன்னு பார்த்துருக்குது. ஆனா பாவம். கீழே வாசிங்க. மறுநாளிலோ கிழக்கு விளக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளை, ஒரு பூச்சி டக்குன்னு கட்டளையிட்டார் பாருங்க. அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அது திடீர்னு போய் அந்த மேல கூலிங் அந்த எல்லா ஏசி எல்லாம் ஃபுல்லா அரிச்சு போட்டுச்சு. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது, இப்ப சூரியன் உதிக்கும் போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால், இப்ப திரும்பி ஐயாக்கு சொட்டையில மேல டபார்னு யோனா சொட்டையில வெயில் படுவதனால் சோர்ந்து போய் என்னாச்சு இவனுக்கு இல்ல, அட சொட்டையில திடீர்னு டக்குன்னு நல்லா இருந்துச்சுயா, வேக்காம திரும்பி சொட்டை வேக்குது அப்படின்னு உனக்கு கொஞ்சம் கோவம் வந்து திரும்பி அந்த ஹீட்ல சோர்ந்து போய் படிங்கம்மா எப்படிங்க தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிர் பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும். திரும்பி இன்னங்க ஆண்டவரே இப்போ திரும்பி சாக நலமா இருக்கும், எனக்கு திரும்பி சூடு வந்துருச்சு, எனக்கு சூடு வந்துருச்சு. ஐயாவுக்கு பாருங்க எப்பொழுதும் கர்த்தர் இவன் பக்கமே இருக்கணும் மாட்டிருக்கு, இவனுக்கு பக்கமே இருக்க மாட்டிருக்கு, பயங்கரம் ஐயா தாங்க முடியல. இப்போ அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நியமித்தம் எச்சா இருக்குது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரணம் போய் என்ன பெரிய ஆமனுக்கு, நான் காலம் முழுக்க உங்கள்கிட்ட கோவமா இருப்பேன். என்ன பெரிய கோவக்காரன் பாருங்க ஆண்டவர்கிட்ட, ரொம்ப ரோசக்காரனாட்டு இருக்கு இவன், மதக்கனா இருப்பானோ, அவ்வளோ ரோசக்காரன் பாருங்க, அவ்வளோக்கு ரோசம் இவனுக்கு. கர்த்தர்கிட்ட சொல்றான் பாருங்க, நான் எப்படி இருப்பேன், மரணம் பரிந்து நினைச்சுவேன். இப்படி ஏசுல இருந்தா என்ன என்ன ரீசன் ஆச்சு, அங்க அக்னி ஊடாத போய் என் சொட்டையில் அக்னி வைக்கிறீங்க ஆண்டவரே. என்னங்க அங்க அக்னி சொல்லி நான் டென்ட் போட்டு உக்காந்தா இந்த ஆம்பளை செடி வந்து கூலிங் ஆச்சு சொட்டை, திடீர்னு பார்த்தா என் சொட்டை சூடாகுது, அங்க அக்னி போட சொன்னா ஏன் சொட்டை அக்னி போடுறீங்களே அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிட்டான், ரொம்ப கடுப்பாயிட்டான் பாருங்க. டே அப்பா ரொம்ப கடுப்பாயிட்டு, ஆமா நான் எப்பொழுது கேட்க போறேன், நீங்க பசங்க முதல்ல அந்த அக்னி முதல்ல போட்டு கொஞ்சம் அவனுக்கு கலையோட போக மோசமான ஆளுங்களா ஐயா, முதல்ல அவன பொசுக்குங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்து தான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதற்கு கர்த்தர் இங்கதான் மிக முக்கியமான வார்த்தை, நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரிலே முதைத்ததும் ஒரு ராத்திரி அழிந்து போனதுமான ஆமனுக்காக அட நீ உண்டாக்கல, நீ தண்ணி ஊற்றல, நீ அதுக்கு எந்த பிரயாசமும் இல்லை, ஒரு டென்ட்டை போட்ட உக்காந்த மாப்பிள்ளை மாதிரி நான் ஒரு செடியை வர வச்சேன், உச்சி குழுன்னு இருந்துச்சு, ஓகேன்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு இருந்த, அது போயிடுச்சு. எந்த பிரயாசனம் படாத உனக்கு இவ்வளோ காரியம்னா பரிதபிக்கிறியே, ஒரு ஆமனுக்காக இப்படியே ஏமல் இவ்வளோ கோப்படுறியே, வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷங்க போட்டிருக்கு குழந்தைகள். சொல்லுங்க, சரியான மூலம் வேற்பை எவ்வளோங்க, குழந்தைகள். அப்போனா
பெற்றோர்கள் எத்தனை கணக்கு போட்டுக்குங்க, சரிங்களா? ஆம்பிள் பைபிள் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். சைல்டு பேபிஸ்ன்னு போட்டிருக்கு. எப்படிங்க? மொத்தம் எத்தனை பேருங்க? 120,000க்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜீவமா இருக்கிற மகா நகரமான நினைவுக்காக நான் பரிதாபையாமல் இருப்பனும். ஹல்லேலூயா. இங்கே தான் கர்த்தருடைய அன்பு பார்க்க முடியும். நான் நீ போதக சிச்சை சொல்லுங்க, போதக சிச்சையே ஜீவ வழி. அந்த ஜீவ வழி அங்கே காமிச்சார் பாருங்க. நீ போய் பிரசங்கம் பண்ண சொன்ன, பிரசங்கம் பண்ண, அதுக்கப்புறம் நான் இருப்பனும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாசிங்க. கீழே பாருங்க, 12ஆம் வசனம், கீழே 13ஆம் வசனம், 14ஆம் வசனம் இருக்குதா? இல்லையே. எனக்கு ஒரே ஆச்சரியம். இதுக்கப்புறம் தான் எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு வேணும். எனக்கு இதுக்கப்புறம் தான் யோனா என்னானா, அங்கே இருந்தானா, இவன் கிளம்பி போயிட்டானா, அங்கே மக்கள் என்ன ஆனாங்க, இதுக்கப்புறம் அங்கே சர்ச்சு வந்தாச்சா, யார் அங்கே பாஸ்டரா போட்டாங்க, யார் அங்கே போனா, என்ன பண்ணா, ஏதாச்சு, எதுவுமே அங்கே டீட்டெயில் போடலைங்க. அதோட முடிச்சிட்டாருங்க ஆண்டவர். இதுக்கப்புறம் டீட்டெயில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் படிக்க ஆசைப்பட்டேன், அதுக்கப்புறம் யோனாமே சாப்டர் க்ளோஸு. அப்போ என்ன ஆண்டவரேன்னு கேட்க மாட்டேன் சொன்னார். ஏன் இங்கே மெயின் யோனா போனானா வந்தான் கிடையாதுல்ல, என்னுடைய உள்ளம் அன்பாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் இங்கே மெயின் என்ன அப்படின்னா, அதான் பாயிண்ட்டு. நான் அன்பாவை எவ்வளோ மண்டவோடு அடித்து கொண்டு போட்டாலும் சரி, தோலை உரிச்சு போட்டாலும் சரி, கைகாலை வெட்டினாலும் சரி, நான் அன்பாகவே இருக்கிறேன். அவனை மாறும்படி தான் போதக சிச்சையாக யோனா கொண்டு போனேன். யோனா கொண்டு போய் அவன் போதிச்சான், பிரசங்கம் பண்ணான். அவன் அப்படியே மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பினோடனே ஜீவ வழி அவனுக்கு உண்டு பண்ணிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. போதக சிச்சையே ஜீவ வழி. பாருங்க இவ்வளோ ஒரு பெரிய காரியம். அவங்ககிட்ட போய் ஒன்று அவனை அடிக்கல, உதைக்கல, ஒன்றும் பண்ணல, பிரசங்கம் மட்டும் பண்ண போதிச்சாரு. நல் போதனை கேட்டாலும் போதும், வாழ்க்கை ஜீவனோட வாழ்க்கை அம்மா மாறிடும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். எல்லாம் சிரிப்போமா? சமயமாச்சு, அடுத்த வாரம் தொடருவோம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவை தகப்பனே சுவாமி ராஜா, நீர் நல்லவர், நீர் வல்லவர் தகப்பனே சுவாமி ராஜா. கர்த்தாவே, வலதைக்கும் இடதைக்கும் தெரியாத, வித்தியாசம் தெரியாத மக்களை அழிப்பினோன்னு சொல்லி தகப்பனே, நீர் தகப்பனே சுவாமி மனசாவப்பட்டு கர்த்தாவே மனம் திரும்பின மக்கள் மேல அன்பு வைத்துக்காய் நன்றி ஆண்டவரே. போதக சிச்சை ஜீவ வழி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு தகப்பனே ஒவ்வொரு நாளும் போதித்து எங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டுக்க நன்றி தகப்பனே சுவாமி. மற்ற காரியங்களை போல கத்தர் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, அடிக்கல, உதைக்கல, கை உடைக்கல, கால் உடைக்கல. என் தேவன் அன்புள்ளவர், அவருடைய சிச்சையை போதிப்பது ஆண்டவர். அன்பின் ஆண்டவர் நல்வழியை போதிக்க முடியாய், நல் பாதைகளை போதிக்க முடியாய், நல்லதை பேச முடியாய், நல் வார்த்தைக்கு தாய் எங்களுக்கு நல் வாழ்க்கை உண்டாக முடியாய். உம்முடைய அன்பினுடைய நிமித்தமாய் இப்படிப்பட்டதான ஒரு மாபெரும் காரியத்தை செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவன் அன்பாக இருக்கிறார் பார்த்துக்கா நன்றி. உடைய அன்புக்காய் சோத்திரம். அந்த அன்பினை நினைத்து பார்த்து நாங்கள் துதிக்க, வாழ்த்த, போற்ற கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம், கேட்குற மக்களை ஆசீர்வதிக்கிறோம். கோடாகோடைய பெருக்க செய்யுங்க, திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமென். நம்மளுக்கு கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமாக்கும் பிதாவே இப்பொழுது சதா நம்மோடு இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசியம் வருவாது. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.